ஊட்டியில இருக்க சாக்லேட் ஃபேக்டரிக்கு வந்திருக்கேன். இங்க சாக்லேட்டும் கிடைக்கும், டீயும் கிடைக்கும். என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை. இது ஹோல்டிங் மிஷின்ல இது வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் 30 rupees பே பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து 50 grams சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. வந்து சாக்லேட் ஃபேக்டரி பார்த்துட்டு வந்தாச்சு. இனி வந்து டீ ஃபேக்டரி பார்க்க போகிறோம். மேலே மரத்துலேருந்து இலை வந்து விழுந்து அந்த தண்ணியோட டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் நமக்கு டீ வந்து ஓகே இப்படி இந்த இலை போட்டு குடித்தா டேஸ்ட்டாக ஒரு இது வந்து நமக்கு ரீஃப்ரெஷிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பறிக்கிறது. நம்ம இதை வந்து வெயிட் போட கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்க எல்லாமே அப்படி பொட்டிஞ்சு வர்றது தெரியுது. அப்புறம் இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து டீ கொடுப்பாங்க. நார்மல் டீ தானே. டீ எப்படி சேல்ஸ் கவுண்டர் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்படி சாப்பிடக்கா எத்தனை வெரைட்டிஸ் டீஸ் எல்லாம் இருக்கு. டீ தூள் இவ்வளோ தான். நம்ம சாக்லேட் செக்ஷன் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஹேண்ட் கிராஃப்டட் ஆமாம் சாக்லேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டேஸ்ட் பார்க்க கொடுக்க மாட்டிங்களா? சாம்பிள்ஸ் இல்லைன்னா கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க சாக்லேட் ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். சாரி, டீ எஸ்டேட். இங்கே சாக்லேட்டும் கிடைக்கும், டீயும் கிடைக்கும். நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போவோம் சாக்லேட் அண்ட் டீ. சரி வாங்க பார்ப்போம். நீங்கள் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மேலே வரைக்கும் இருக்குது. கீழேருந்தே ஏற்றி வந்தோம். சரி அங்கே போய் பார்ப்போம். இனி இங்கே அப்புறமா நம்ம நிறைய ஊட்டியில் உள்ள செடியெல்லாம் இருக்குது. வீட்டுக்குள்ளே கார்டனுக்குள்ளே வைக்கிறது, வீட்டுக்குள்ளே வளர்க்கிது அந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம ஊரில் போய் வளருமான்னு தெரியலை. ஆனால் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்குது. ஜவ்வந்தியெல்லாம் நம்ம ஊரில் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பூவெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்தேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளாடி தான் இருக்குது. அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது இங்கே. இப்போ தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வழியாக தான் போகணும். உள்ளே போயிட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சு தரேன். என்ட்ரன்ஸில் என்ன இருக்குது? ஏசி போட்டிருக்கேன். அடியா இது என்ன? என்ஜாய் என்ட்ரி என்ஜாய் டிக்கெட் போட்டிருக்கா? அப்படின்னா வெளியே 50 ரூபாய் கொடுக்கக்கூடிய சாக்லேட் வந்து இங்கே வந்து 30 ரூபாய் வாங்கிக்கலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்னு எதுவுமே ஆட் பண்ணாத சாக்லேட்ஸு. அதுக்கு இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் எடுத்துகிட்டு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். மற்றபடி இவ்வளோ நேரம் நம்ம என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை. உள்ள போய் பார்ப்போம். இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து மகா இதுதான் வந்து அந்த இது பேர் என்னடே? சாக்கோபீன். இதில் ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த வந்து நான் அந்த ஒரு அக்கா உள்ள ரெடி பண்ணுறாங்க பாருங்க. டிவிலையும் ஓடிட்டு இருக்கு ஆடு. எப்படி இங்கே இது மேக் பண்ணுறாங்க அப்படின்னு ப்ராசஸ். Isolating the purest part of the cocoa. These nibs are then ground into a fine paste known as cocoa. Chocolate எல்லாம் பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. The foundation of our chocolate creations. இதுதான் வந்து ஹோல்டிங் மிஷின்ல இது வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. இங்க பாருங்க சாக்லேட் வடிஞ்சு வந்திருக்கு கப்ல. ரொம்ப கிளியரா தெரியுதான்னு தெரியல. சாக்லேட் உள்ள இருந்து வடிஞ்சு வந்திருக்கு. இதை எடுத்து அதில் வந்து அந்த அக்கா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இது வந்து டெம்பரேச்சர் மிஷின். இது வந்து டெம்பரேட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஹீட் பண்ண சாக்லேட் வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சு இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு மிஷின் இது பால் இது என்னென்ன இதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பின்னாடி இந்த சைடு வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஸோ இப்போ இது வேலை இதெல்லாம் கரெக்டாக வந்து செட் ஆகி வரும். ஸோ இப்போ இது மிஷின் ஆஃப் பண்ணி விட்ருக்கு. இவங்களுக்கு லஞ்ச் டைம் ஆகிடுச்சுன்னு அதனால ஆஃப் பண்ணி விட்ருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இது இப்போ தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. சாக்லேட் இப்போ தான் இது அவ்வளோ காய கூட இல்லை. இது டெம்பரேச்சர் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கொடுத்தோம்னா சாக்லேட் எல்லாம் நமக்கு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. இவங்க அந்த அமௌண்ட் நாங்கள் எடுத்து அப்படியே கொடுப்பாங்க. இதுதான் வந்து பேமெண்ட் பண்ணாங்க. 30 rupees பே பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து 50 grams சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. இவங்க பே பண்ண அமௌண்ட்டுக்கு சாக்லேட்ஸ். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் இனி டீ ஃபேக்ட்ரி போகிறோம். நெக்ஸ்ட் டீ ஃபேக்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்துட்டு வந்தாச்சு. இனி வந்து டீ ஃபேக்ட்ரி பார்க்க போகிறோம். மேலே போய் டீ ஃபேக்ட்ரி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்து டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் சேல்ஸ் அண்ட் கவுண்டருக்கு தான் போக போகிறோம். அங்கேருந்து மேலே போய் பார்ப்போம். இங்கே வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. சரி ஓகே தான். மேலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ஏதோ டேஸ்ட் 6 வெரைட்டிஸ் டீஸ் ஃப்ரீயாக வந்து இங்கே டீ கொடுப்பாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் டீ. இங்கே பாருங்க சோக்கிங் பாருங்க. இதான் அங்கேருந்து பறிச்சு எடுத்து தேயிலை. அதை நம்ம கையாலே தொட்டு பார்க்கலாம். இதெல்லாங்க
ஸோ இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்து நீ உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு டீ தாங்க. இதுக்கு சும்மா இப்போ காய வச்சிருந்தாங்க. எப்படி எல்லாம் எப்படி இருக்கு காட்டியது நமக்கு எல்லாமே இங்கே வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இங்கே ஜிபே ஃபெசிலிட்டி இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, டிக்கெட் கொடுத்தாச்சு. சரி, நம்ம இனி உள்ளே போக போகிறோம். அங்கே ஓகே, இந்த வாலில் இருக்குது இதெல்லாமே. ஸோ இதுதான் டீயோட ஹிஸ்ட்ரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷெய்னுங்கிற ஒருத்தரை வந்து ஒரு மரத்துக்கு அடியில் வந்து சுடு தண்ணி காய்ச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மேலே மரத்துலேருந்து இலை வந்து விழுந்து அந்த தண்ணியோட டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் நமக்கு டீ வந்து ஓகே, இப்படி இந்த இலை போட்டு குடித்தா டேஸ்ட்டாக ஒரு இது வந்து நமக்கு ரீஃப்ரெஷிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதான் டீயோட ஹிஸ்ட்ரி. இதுதான் இதில் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இனிமேல் நம்ம உள்ளாடி போக போகிறோம். இதுதான் இனி எப்படி மிஷின்லேருந்து எப்படி எடுக்கிறாங்க எல்லாமே பார்க்கலாம். இங்கேருந்து நாங்கள் வர பிடிச்சி போகுது. இங்கே ஒரு ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இதில் இருக்க உள்ள இந்த டீ, இந்த இலையோட ஸ்மெல்லு எல்லாமே நைஸ், நல்லா இருக்குது. அங்கே பாருங்கள், அப்படி பொடிஞ்சு வருது. விட பாருங்க, இதில் அப்படி வருது பாரு, பொடிஞ்சு அப்படியே டேஸ்ட் எல்லாம் இங்கே வந்து அங்கே மேலே வருது. இங்கே வருது மேலே இலையில இங்கே அப்படி டேஸ்ட், எனர்ஜி, அரோமா. இது ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, ஜிப் லைன், ஜிப் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இங்கே இருந்து பார்க்கும்போது அப்படி மொத்த ஊட்டியுமே சூப்பராக தெரியுது. இங்கே வந்து எப்படி இதோட எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பறிக்கிறது, ஃபஸ்ட் ஸ்டேஜ் பறிக்கிறது. நம்ம இதுலேருந்து தேயிலை இது பறிப்பாங்க. அப்புறம் இதை வந்து வெயிட் போட கொண்டு போகிறாங்க. ஸோ வெயிட்டிங் போட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லாரி அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வருது. ஸோ ஃபேக்ட்ரி வந்த அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜ் காட்டி தரேன். இப்போ ஃபேக்ட்ரி வருது. ஃபேக்ட்ரி வந்தோன்னா அதை பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் சொல்லி ஒரு இது பண்ணுறாங்க. அதில் மாய்ஸ் அது எல்லாமே ரிமூவ் பண்ணி லீஃப் எல்லாமே கரெக்டாக எடுக்கிறாங்க. அப்புறம் இது வந்து அந்த ஸ்டேஜ்னா ரொட்டேட் ஆகுது பாருங்க, அந்த ஸ்டேஜ் எடுக்கிறாங்க. அப்புறம் ரோலிங், மிஷினுக்குள்ளே விட்டு ரோலிங் இது ஸ்டேஜ். ஸோ ரோலிங் ஸ்டேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ் ப்ராசஸிங் சொல்லி ஒரு ப்ராசஸிங் நடக்குது. இங்கே நிறைய இங்கே பாருங்கள், தேயிலை எல்லாமே அதில் பொடி பொடியாக போயிட்டே இருக்குது. உள்ளாடி அது கிளாஸ் போட்டு மறைச்சிருக்காங்க. ஃபெர்மினேஷன், அதை வந்து இது உலர்த்துறாங்க. அப்புறம் இது வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து அப்படியே ட்ரை ஆகி அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த மிஷின் ஓடிட்டே இருக்குது. தெரியுது அவங்களுக்கு? ஓகே, அப்படியே தெரியுது. அதை வந்து அப்படியே கிரேடிங் எடுத்து அடுத்து அப்படியே பல்காக பேக் பண்ணுறாங்க. மொத்தமாக பேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, டேஸ்ட் பார்க்குறாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ண தான் இப்போ நம்ம போகிறோம். அண்ட் இங்கே இருந்து பாருங்கள், கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படி பொட்டிஞ்சு வர்றது தெரியுது. டீ தூள் அப்படியே பொட்டிஞ்சு இதாக வருது. அதில் போய் ஃபில்டர் ஆகுது. இதை வந்து ஃபேக்ட்ரி டீ ஆக்ஷன் வருது. அப்புறமா இதை வந்து பேக்கேஜ் பண்ணுறாங்க. பேக்கேஜ் பண்ணிட்டு த கப் ஆஃப் டீ. ஸோ இதுதான் மொத்த ஸ்டோரியுமே. இவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வருது. அப்புறம் இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து டீ கொடுப்பாங்க. எத்தனை வெரைட்டி இருக்குங்க? வெரைட்டி அப்போ எங்களுக்கு என்ன வெரைட்டி? எனக்கு ஒரு வெரைட்டி தாங்க பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. எனக்கு இது வாங்காத ஃப்ளேவரா? நார்மல் டீ தானே? எப்படின்னா இப்படி நாடா மாறு வழி டீ சூப்பர். நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சேல்ஸ் கவுண்டருக்கு தான் வந்திருக்கோம்.
இங்கே வந்து நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம். ப்ராசஸிங் எல்லாம் இதை விஷயத்தையெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸிட்டுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இனி வந்து இதை பார்ப்போம். பாருங்க சேல்ஸ் கவுண்டர் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்படி ஒரு மாலுக்குள்ள வந்து ஒரு ஃபீல் தான் சேல்ஸ் கவுண்டர்ல. ஸோ இங்க வெரைட்டி ஷாப். அப்போ இது சாப்பிடக்கா சாப்பிட போயிருக்காங்க. ஓகே ஓகே. இங்கே என்ன எத்தனை வெரைட்டிஸ் டீஸ் எல்லாம் இருக்கு? டீ தூள் இவ்வளோ தான். இதில் இருக்க ப்ரைஸ் தான்ல? அரை கிலோ இது 230 ரூபாய். எப்படி ப்ரோ? இதை வந்து என்னென்னா இங்கே வந்து இது பண்ணிவிட்டு பில்லை கொடுத்துட்டு நம்ம கிளைம் பண்ணணும். அங்கே டெமோக்கு தான் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே டெமோக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம பையில பில் போட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து சாக்லேட் கவுண்டர் போவோம் கைஸ். அப்புறமா நம்ம சாக்லேட் செக்ஷன் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஹேண்ட் கிராஃப்டட், ஆமாம் சாக்லேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. என்ன இருக்குது? 140 rupees, 100 grams 140 ரூபா, 220 rupees. ஐயோ எல்லாம் ஹெவி ரேட். இதுக்கு வெளியே ஃபேக்ட்ரி தான் நல்லா இருக்கும். வெளியிலிருந்துன்னா ஒரு பாக்ஸில் நிறைய இருக்கு. ஓகே, அதுதான் ப்ரோ. இது 220, 250 நட்ஸ் எல்லாமே மிக்ஸடா இருக்குங்க. இது 220. ஓகே, செப்பரேட்டா வேணா செப்பரேட்டாவா வாங்கிக்கலாம். டேஸ்ட் பார்க்க கொடுக்க மாட்டீங்களா? சாம்பிள்ஸ் இல்ல சூப்பரா இருக்கு. சாம்பிள்ஸ் கீழ தருவாங்க. ஒருத்தருக்கு 30. ஓ ஆமா 30 rupees கீழ வந்து தருவாங்க. ஓகே ஓகே. பைசா எடுக்கணும்ல? அது நீங்க வேணும்னு வச்சுக்கோங்க. பைசா பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் சாக்லேட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஏதோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாதிரி தோணுது. மற்றபடி ஓகே தான். எக்ஸ்பென்சிவ் சில தெரியல, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இது எனக்கு இப்போ கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி இருக்குது. அதோட நீங்கள் இந்த ஒரு பாக்ஸோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். மொத்த அமௌண்ட் சாக்லேட்லேயே செலவு பண்ணிருக்காங்க. இதுவுமே அப்படிதாங்க. இங்கே வந்து பில் போட்டுட்டு அங்கே போய் வாங்கிட்டு போகணும் நம்ம. சாப்பிட்டு சொல்ல டேஸ்ட் சொல்ல எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். மேலே ஒருத்தன் போனான், வரட்டு மேலே ஒருத்தன் போனோம். அப்படியே எல்லாம் முடிஞ்சிருமோ லேடிஸ்க்கான திங்ஸு, டாய்ஸு, இந்த ஷாப் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அதில் அப்படியே இறங்கி போக வேண்டியதான். இதுதான் டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. அது கரெக்டாக இங்கே நம்ம வார வழி எல்லாமே தேயிலையாக தான் இருக்கும். இங்கேயுமே தேயிலையாக தான் இருக்கும். தேயிலை ஃபேக்டரியிலிருந்து அரைச்சி வருது கீழே. பார்த்தீங்களா, அங்கே உள்ளது இங்கே வருது. அடுத்து அப்படியே அது அப்படி டக்கு 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 அடிக்காவ அது இங்கே வருது. உடனே பேக் பண்ணி முடிஞ்சாச்சு. ஹோல்சேல் கிடைக்கும்.